அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆடி அமாவாசை வருகிறது. இந்த ஆடி அமாவாசை நாளில் ரகசிய தெய்வ வழிபாடு இந்த பதிவில் சொல்கிறேன். மூணா நபருக்கு தெரியாம ரகசியமா போய் அந்த தெய்வத்தை வழிபட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த ஆடி அமாவாசையிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. தள்ளி விட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ரகசிய தெய்வ வழிபாடு முழுமையான பிரச்சனைகளை தீர்க்கும். அமாவாசை நாள் இறந்தவர்களுக்காக, குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு விரத நாட்களாக அமாவாசை நாள் காலங்காலமாக பெரியவர்களிலிருந்து எல்லோருமே கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். அமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து விரதம் இருந்து வீட்டில் படையிலிட்டு சாமி கும்பிடுவது, குடும்பத்தில் கண் திருஷ்டி, கெட்ட அமானுஷிய பிரச்சனைகள், செய்வன மாய மந்திரம், தடை தாமத நிலை இருந்துச்சுன்னா வெண்பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் திருஷ்டி சுற்றி போடலாம். அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அமாவாசை நாளில் நம்முடைய குடும்பம், நம்முடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் நம்ம குலதெய்வங்களுக்கு போனாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, நம்முடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் நாம் அமாவாசை நாளை பயன்படுத்திக்கணும். எதிரிகள் எதிரி கெடணும், எதிரி அழிஞ்சு போகணும் அப்படின்னு எதிரிகளுக்காக கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடாது. எதிரிகளுக்காக அமாவாசை நாளில் பரிகார பூஜைகள் செய்யக்கூடாது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆடி அமாவாசை என்பது ஒரு அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வசதி வாய்ப்புக்காக, நம்முடைய வம்ச வழி முன்னோர்கள், நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும். அதுக்கு நமக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் சாமி கும்பிடணும். அடுத்தவர்களுக்காக, எதிரிகளுக்காக நான் போய் கோயில் நின்று எதிரிகளை அந்த எதிரி என் பக்கம் வரக்கூடாது இப்படி இப்படின்னு போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த வாரம் 9/8/2026 அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிறு வரை 16/8/2026 வரை ஒரு வாரம் 8 நாட்கள், அதாவது ஆடி மாதம் 24 முதல் 31ஆம் தேதி வரை இந்த 8 நாட்களில் மத்தியில் தான் ஆடி அமாவாசை வருகிறது. இந்த 8 நாட்களில் கோச்சார கிரகம் நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய பாதசாரங்களை காணலாம். சூரிய பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில், சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரம் வரை, செவ்வாய் பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், புத பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில், புதன் கிழக்கே அஸ்தமனம், குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2 பாதம், சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், சனி வக்கரகதியில், ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதம். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இந்த வாரம் மழை நன்றாக பொழியும், கடலில் புயல் உருவாகும்,
புழுதி காற்றுடன் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். 12/8/2026 அன்று ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:10 வரை பார்த்தீங்கன்னா அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசையில் ரகசிய தெய்வ வழிபாடு ரகசியமாக இந்த பதிவில் காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஸ்பெஷல். ஆடி அமாவாசை வருகிறது. பார்த்தீங்கன்னா அமாவாசை வரக்கூடிய நாட்களுக்கு முதல் நாள் காலெலாம் குடையிற மாதிரி ஒரு மனபயம், இரவு படுத்து தூங்கும்போது பேய் அழுத்துற மாதிரி பெணாத்துற மாதிரி ஒரு கெட்ட கெட்ட கனவாக வருது. அமாவாசைக்கு முதல் நாளும் சரி அமாவாசை நாளும் சரி அதிகமாக கோவம் வருது. மற்றவர்கள் எடுத்தெறிந்து பேசி விடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் இரவு 7 மணிக்கு மேலே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ₹1 நாணயம் வைத்து உங்கள் தலையை சுற்றி முச்சந்தி 3 ரோடு பிரியக்கூடிய இடத்தில் கீழே வச்சு தாண்டிட்டு வந்துடுங்க. அமாவாசை இரவு இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாவே இந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் ஓடிடும். ஆடி அமாவாசை ரகசிய தெய்வ வழிபாடு. தனுசு ராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே 8ஆம் அதிபதி சந்திர பகவான் அமாவாசையில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த நாளில் நீங்கள் ரகசிய தெய்வ வழிபாடு செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்கள் வாழ்க்கையே மாறும். உள்ளூரில் சுடுகாடு அருகில், அதாவது சுடுகாட்டுக்கு கிழக்கு திசையில் வடக்கே கால் வைத்து தெற்கே தலை வைத்து பெரியாண்டிச்சி சிலை செய்திருப்பாங்க. அது வருஷம் ஒரு முறை தான் பெரியாண்டிச்சிக்கு திருவிழா கொண்டாடுவாங்க. அல்லது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு கூட கொண்டாடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு பூசேரிகள் இருக்க மாட்டாங்க. சிகப்பு பாயிட்டு 1, மஞ்சத்தூள் பாயிட்டு 1, திருமஞ்சன பொடி பாயிட்டு 1, கற்பூரம் பத்தி, கொஞ்சம் பூ, நல்லெண்ணெய் தீபம். பார்த்தீங்கன்னா சிகப்பு மஞ்சத்தூள் திருமஞ்சனத்தை சாமி மேலே தூவிட்டு பூ போட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து கற்பூரம் பத்தி பொருத்தி அமாவாசை நாள் 3வது நபருக்கு தெரியாமல் ரகசியமாக நீங்கள் பெரியாண்டிச்சி அம்மனை வழிபடுங்க. உங்களுடைய குறைகளை நீங்கள் வேண்டிக்கிங்க. எனக்கு என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு பெரியாண்டிச்சி அம்மனிடம் மனமுருகி வேண்டிக்கிங்க. அமாவாசையிலிருந்து இந்த வழிபாடு செய்ததிலிருந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்கள் வாழ்க்கை நிலையே மாறும். இந்த ஆடி அமாவாசையை தவற விட்டு விடாதீங்க. ஆடி அமாவாசையில் வீட்டில் விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடியவர்கள் அல்லது பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று பரிகார பூஜை செய்யக்கூடியவர்கள், இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் தேதி கொடுக்கக்கூடியவர்கள், அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று இரவு 12:10 வரை அமாவாசை இருக்கும்போது அமாவாசை நேரம் முடியுங்காட்டியும் இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்து விடுங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தீரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். சந்திர பகவான் உங்களுக்கு 8ஆம் அதிபதி, 7வது வீட்டிலே 5, 12ஆம் அதிபதி செவ்வாயோடு இணைந்து சந்திர மங்கள யோகத்தில் வாரம் ஆரம்பிக்கும். 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியை கடக்கும் போது உங்கள் குழந்தைங்க பெரியாளாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் வீடோ வண்டியோ வாகனமோ இதை விலை பேசி விற்று போடுறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும். உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது கை மாற்றிருந்தாங்கன்னா, ரகசியம் மறைச்சிருந்தாங்கன்னா, நீங்கள் வார ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விடலாம். உங்கள் பிள்ளைங்கள் பற்றிய ரகசியங்களை, நன்மை தீமைகளை தனுசு ராசி என்பவர்கள் வார ஆரம்பத்திலே அறிந்து கொள்வீர்கள். 11, 12, 13
சந்திர பகவான் 8வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்வார். குரு பகவான் வந்து கிழக்கு உதயமாகி தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பாக 8வது வீட்டிலே செல்கிறார். புதன், சூரியன், சந்திரன் 4 கிரகங்கள் 8வது வீட்டிலே. 11ஆம் தேதி மதியத்திலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். தனுசு ராசி அன்பர்கள் சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா வெளியில் செல்வதை இந்த 2.25 நாட்கள் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். அதிக தூர பயணம், நீண்ட தூர பயணங்கள் செல்வது தனுசு ராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அதனால் வந்து பயண போக்குவரத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். 8வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது இறை வழிபாடு, இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள், வீட்டிலேயே விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடியவர்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம். 8ஆம் அதிபதி ராசி அதிபதி குருவை கடந்து செல்லும்போது பணம், நகை, குழந்தைகள் சார்ந்து இந்த வாரம் தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சந்திர பகவான் வார இறுதியில் 14, 15, 16 தேதிகளில் சிம்ம ராசியில் செல்வார். அங்கே வந்து கேதுவோடு இணைந்து சந்திர பகவான் செல்லும்போது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். 9வது வீட்டிலே சந்திரன் வரும்போது புதிய காரியங்களில் நீங்களோ அல்லது உங்கள் தந்தையாரோ தாமதப்படுத்துவார். இன்றைக்கி வேணால் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேணால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு புதிய காரியங்களை தடைப்படுத்தக்கூடிய நபர் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். புதிய காரியங்களில் தடையை உண்டாக்குவார்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பஞ்சாங்கம் இதுதான் சொல்கிறது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினதோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.